1/2 கிலோ பிரியாணி பண்றதுக்கு ஒரு 4 பேர் திருப்தியா சாப்பிடணும்னா, ஒரு பிரியாணிக்கு என்னென்ன சேர்க்கணுமோ, அது எல்லாமே இந்த பாக்கெட்ல ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷனா இதுல இருக்கு. இத நீங்க போட்டா போதும். ஒரு ட்ரை பவுடரா என்னென்ன இருக்கணுமோ அதெல்லாம் இருக்கு. இதுல இருக்கிறத அப்படியே போட்டு பண்ணினா மட்டும் போதும். ஒரு பெர்ஃபெக்ட் பிரியாணி நீங்களும் சூப்பரா ஈஸியா பண்ணிடலாம். உங்க வீட்ல டேஸ்ட்டா இருக்கணும்னா, நம்பர் வருதுல்ல, இப்பவே ஆர்டர் பண்ணுங்க. அன்பு வணக்கம். இன்னைக்கு 3 விசில் மொத்த லஞ்சும் முடிஞ்சிச்சுங்க. வாங்க என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு 3/4 டம்ளர் உளுந்த நல்லா வறுத்துக்கணும்னா அதுக்காக அப்படி டீப்பாக வறுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வறுக்கிறப்பமே உளுந்து வாடை வரும், அந்த டைத்தில் நம்ம எடுத்துக்கலாம். நல்லா வாசம் வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை ஆல்ரெடி நான் அரிசி எடுத்து வச்சுருக்கேன், அதில் கொட்டிக்கிறேன். 2 டம்ளர் அரிசிக்கு 3/4 டம்ளர் உளுந்து போட்டிருக்கேன். இப்போ முதல்ல தண்ணி ஊற்றி களைஞ்சிக்கலாம். இப்போ நல்லா களைஞ்சி எடுத்தாச்சு. கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் ஜீரகம், ஒரு 4 பூண்டு பல் இதோட சேர்த்து 6 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். போட்ட உப்பு நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம குக்கரை மூடிக்கலாம். எவ்வளோ உப்பு போடணும் எக்ஸாக்டாக தேவையான அளவுன்னு சொல்கிறீங்களே, எவ்வளோ உப்பு இந்த சாதத்துக்குன்னா, நீங்கள் தண்ணியில் போட்டு கரைச்சி டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த சாதத்து கரெக்டாக இருக்கும். இந்த 3 விசில் இப்போ குக்கரை ஆன் பண்ணி 3 விசில் வர டயத்துக்குள்ளே இதுக்கான துவையலை ரெடி பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். துவையல், அப்புறம் இந்த வத்தல், வடகம், மோர் மிளகாய் இதெல்லாம் வறுத்து வச்சிட்டோம்னா சூப்பர் காம்பினேஷன். விசில் வரவும் நம்ம சாப்பிட்றதுக்கும் கரெக்டாக இருக்கும். நல்ல சூடான இருப்பு சட்டியில் 1/2 டம்ளர் எள்ளை நான் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், போட்ட உடனே எப்படி பொரிஞ்சு வருது பாருங்கள். இந்த நேரத்தில் நம்ம எள்ளை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 6 காஞ்ச வத்தலை போட்டு நம்ம வறுத்துக்கலாம். உங்களுக்கு காரம் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் வத்தல் போட்டுக்கோங்க. இப்போ வத்தலையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் கருப்பு உளுந்தை நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வெள்ளை உளுந்து சேர்க்குறதா இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா செவந்து வந்துடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம இதையும் எடுத்துக்கலாம். இதே இருப்பு சட்டியில் நான் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி வத்தலையும் மோர் மிளகாவையும் வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு மிக்சியில் எல்லாம் தவிர மற்ற எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான உப்பு, 1/4 இன்ச் சைஸ் புளி, ஒரு 1/4 முறி தேங்காய் இதை மிக்சியில் போட்டு 2 சுற்று சுற்றிக்கலாம். இப்போ எல்லாம் போட்டு 2 சுற்று சுற்றிக்கலாம். எல்லாம் முதலே போட்டு அரைச்சோம்னா கசப்பு தன்மை வந்துடும். பார்த்தீங்களா, நல்லா அரைஞ்சிடுச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணியை ஊற்றி 2 சுற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம இது அரைச்ச நேரமும் விசில் வந்து முடிஞ்ச நேரமும் கரெக்டாக இருக்குது.